அதிமுக என்ற கட்சிக்கு இன்று எதிர்காலம் இல்லை, அதன் தலைமை மாற்றப்பட வேண்டும் என்கிறேன். தொடங்கி நடந்த 52 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி, நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ண கட்சி. அது மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கின கட்சி, மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கின கட்சி, தமிழகத்துக்கு எவ்வளவோ நன்மை செய்த கட்சி இன்று கற்பூரம் போல கரைந்து கொண்டிருக்கிறது. இது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. எனக்கு அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தான் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நீதிமன்றங்களில் எனக்காக ஆஜரானார்கள். அவர்களில் 90% இன்று தாவேகவில் இருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்திலே எனக்காக ஆஜரான எனது அன்பிற்குரிய நண்பர் திரு முல்லை சுரேஷ் அவர்கள் உட்பட இன்று பலர் தாவேகவிற்கு சென்று விட்டனர். தமிழகத்தின் இன்னொரு காங்கிரஸ் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. காங்கிரஸ் கட்சியான தலைவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, தொண்டர்களே இருக்க மாட்டாங்க. இன்று வம்படியாக விடாப்படியாக தாவேக அரசை கவிழ்த்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இன்று தாவேக அரசு கவிழ்ந்தால் அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியுமா? ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்து தாவேக என்ற ஒரு கட்சி ஒரு ஃபோர்ஸா இல்லையா என்பதே தெரியாத போதே நீங்கள் வெறும் 47 இடங்களில் வெற்றி பெற்றீர்கள். இன்னைக்கு கட்சி கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போச்சு, எலும்பு கூட தான் இருக்கு. இன்னைக்கு ஆட்சி தாவேக ஆட்சி கவிழ்ந்துச்சுன்னா எப்படி சார் நீங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவீர்கள்? எப்படி வெற்றி பெற முடியும்? இன்னைக்கு ஒரு இளைஞர்களின் ஆதரவு இல்லாத கட்சி வெற்றியை பெற முடியாது என்ற நிலைக்கு இன்றைக்கு தமிழக அரசியல் ஆளாகி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது 72 வயதான திரு எடப்பாடி பழனிசாமியால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வழிநடத்த முடியும்? இந்த கேள்வியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.